ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் நோமேட் ஸ்ரீ கன்னியாகுமரி சவுத் கொரியா சோலோ சைக்கிளிங் ட்ரிப்பில் இப்போ நம்ம நேபாளில் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 12. நான் இங்கே தான் இந்த டென்ட் ஃபிஷ் பண்ணியிருந்தேன். இங்கே ஒரு தாபா இருக்குது. இங்கே ஏன் ஃபிஷ் பண்ணு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது ஃபிஷ் பண்ணியிருக்கலாம், பட் இங்கே வாஷ்ரூம் இருந்துச்சா அதனால் இங்கே ஃபிஷ் பண்ணேன். இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்பு எடுத்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக விட்டுட்டு போயிட்டு இருந்தேன்ல இடையில அப்போ வந்து நல்லா வெயில் பட்டு கலர்லாம் போயிடுச்சு. சன்ஸ்க்ரீன் போட்டு இந்த நிலமையா யோசிச்சு பாருங்கள். இங்கே எப்படின்னா பேஸ் கேம்ப் போகும்போது ஃபுல்லாக அந்த ஸ்கார்ஃப் போட்டால் மூச்சு வாங்குவோம். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கார்ஃப் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் போட்டு தான் போகணும். என்ன கலர் ஆக போகுதுன்னு தெரில, பட் லெட்ஸ் சி. நான் டென்ட் போட்டுக்க லொக்கேஷன் கொஞ்சம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், அதெல்லாம் இங்கே வச்சு இப்போ டென்ட்டு மட்டும் தான் பேக் பண்ணோம். டென்ட்டு பேக் பண்ணுறதுக்குங்க செம ஈஸி. டஸ்டெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து தூக்கி உங்களை எங்கேயாவது கேமரா வச்சுட்டு நான் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். நல்லா தட்டிட்டு டஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அது ஃபஸ்ட்டு ரெயின் கவர் எடுக்கணும். அப்புறம் அந்த குச்சியை எடுத்து குச்சியை மடக்கி வச்சுட்டு இதை 4-3 மடக்கி அதுக்குள்ளே குச்சியை வச்சு சுருட்டி வச்சுட்டா போதும். சிம்பிள். இங்கே மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 2 மினிட்ஸில் டென்ட் எடுத்துடலாம். காலையில் பசிக்கு ஒரு ஆம்லேட்டு, காஃபி, டீ நான் பாதி குடிச்சிட்டேன், கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது. காலையில் டீ குடிக்கிறது ஒரு சுகமே தண்ணி இல்லை. சாப்பிடியா? சாப்பிட்டாச்சு. இவங்க வந்து காத்தே மலேசியாமே. அவன் மலேசியாவில் இருந்தாலும் கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கேன், கொஞ்சம் தமிழில். அவங்ககிட்ட நான் காசு பே பண்ணிட்டேன். ஏய் பாய் கிतना हो गया? ஹாய் ஹாய் कर दो. ஹாய். ஓ, அவருக்கே சைக்கிள் ஓட்டி பார்க்கணுமா? சரி ஒரு ரவுண்டு தானே ஓட்டி பாருங்கன்னு கொடுத்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாரு. அம்மா பின்ன இவ்வளோ வெயிட்லாம் வச்சு சுமந்தா எப்படி கஷ்டமாக தானே இருக்கும். எஸ் ஹாய். அந்த பசங்களுக்கும் அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது, எனக்கும் அவ்வளோ நேபாளி தெரியாபடி ஏதோ சமாளித்து பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரோடு பாருங்கள், ரோடே காணுங்க, ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான் நினைக்கிறேன். அது மண் ஃபுல்லாக மூஞ்சில் ஒட்டுது. ஸ்கார்ஃப் போட்டால் மூச்சு வாங்கும், வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கு லடாக்லேயும் பாதி ரோட்ஸ் இருக்கும், ஃபுல் ஆஃப் ரோடிங் தான் இருக்கும். பைக்கே கஷ்டப்பட்டு போவோம், சைக்கிளில் இங்கே உருட்டிட்டு தான் போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம். இந்த ரோடு ஸ்மூத்தாக செம்ம பெருசாக இருக்குங்க. ஐயோ சொல்லி வாய மூடில் அதுக்குள்ளே ரஃப் பேட்ச் வந்துடுச்சு. இது வேறு கஷ்டமான ரஃப் பேட்சுங்க. இந்த பேட்ச்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வலிக்கவும் சான்சஸ் இருக்குல்ல. மறுபடியும் ப்ராப்பர் ரோடு வந்துடுச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் வியூவெலாம் அப்படி செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்த வீடியோவில் அவ்வளோவா தெரில, பட் நேரில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 2 சைடும் ஃபுல்லாகவே வந்து காடு மாதிரி தான் இருக்கும். வண்டியில் காற்று இறங்கிட்டே இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரில. கொஞ்சம் காற்று மட்டும் அடைச்சிட்டு போகிறேன். இன்னும் இந்த பிரச்சனை முடிஞ்ச பாடாக்கான்னு. இப்போ காற்று அடிச்சோன்னா ஃபுல்லாக இருக்கும்ல, சல்லுன்னு போகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க டவுன் ஹில், அதுக்கப்புறம் அப் ஹில். அது வரைக்கும் போகிற வரைக்கும் ஜாலியாக போகும் தான் விட்டுட்டேன். பாருங்கள், மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு போகிறாங்களே, தெரியுதா உங்களுக்கு? இதில் அதனால மெனு நம்ம வந்து படித்தாலும் புரியாது. அதனால நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணேன், கூகுள் லென்ஸ் அப்படின்னு. அது வந்து நான் மெனுவை பார்த்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, சிக்கன் தாலி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், 300 நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இப்போ அடுத்து சாப்பிடணும். மணி ஆல்ரெடி 12 மணி ஆக போகுது. இப்படியும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது அவங்களோட ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்க்காக கொடுத்துருக்காங்க, உருளைக்கிழங்கு. இது வந்து ரேடிஷ் பிக்கிள். இது 2 என்னன்னு தெரில. இது கீரை, இதுவும் என்னன்னு தெரில. அந்த பச்சைக்கரில் ஒரு இது கொடுத்துருந்தாங்களே கிரேவி, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டு ஒரு தால் மாதிரி பண்ணியிருக்காங்க, அது ஒன்று. அப்புறம் இந்த மஞ்சள் கலராக இருக்கிறது வந்து மஷ்ரூம் போட்ட இது. அப்புறம் பச்சை கலர் கீரை போட்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க. அண்ட் சிக்கன் கிரேவி செமையாக இருந்துச்சு. ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ கை கழுவ போகணும். आपने क्या क्या
क्या लिया? राइस चिकन राइस चिकन थाली चिकन राइस। वो लोकल देसी चिकन मुर्गा लिया क्या आपने वो बॉयलर लिया? मुझे पता नहीं है बॉयलर है। और पानी? थैंक यू आपके ब्लॉग में हम भी आ सकते हैं? कितना है व्यूज आपका? ஸோ இதான் மக்களே ஆக்சுவல் ஏற்றமே ஆரம்பமாகுது. இப்போ தான் மேப்பை பார்த்து உங்களுக்கு காணிக்கிறேன். இங்கே இருக்குது தெரியுதா? இல்லை பாருங்க, 5500 மீட்டர் மேலே 3375 மீட்டர் கீழே. அதான் 5 கிலோமீட்டர் நான் வந்து இப்படி எலிவேஷன் இருக்கும். இந்த 136 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் 7 நாள் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ட்ரக் இருக்குது இங்கேருந்து இங்கே. பார்ப்போம் எப்படின்னு. இப்போ லைட்டாக டயர்டான மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். நேபாளில் இதனோட ஃபஸ்ட்டு பெட்ரோல் பம்புங்க. இதுக்கு முன்னாடி நான் நேபாளில் பெட்ரோல் பம்பில் தங்கினதே இல்லை. வந்தே 12 நாள் தான் ஆச்சு. இன்றைக்கி டே 12 இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு இங்கேருந்து ஒரு பெரிய மலை இருக்குது. நாளைக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு ஃபுல்லாகவே மலை தான். இன்னொரு 5000 மீட்டர் அப்ஹில் இருக்குது 3-4 நாளைக்கு. அதே மாதிரி 3000 மீட்டர் டவுன்ஹில் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலான்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்பிக்கை தானே. பட் நல்லா வந்து நியூட்ரிஷன்லாம் எடுத்துக்கணும். ப்ராப்பராக இன்றைக்கி ஃபுட் சாப்பிட்ருக்கேன் மதியம். இப்போ மதியம் இல்லை, அது ஒரு பிரஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இன்னொன்று ஏதாவது சாப்பிடணும். கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா மழையில் அடிக்கடி தான் தேவைப்படும்ல. ஸோ இன்றைக்கி இங்கே டென்ட் போட்டு தூங்கலான்னு நினைக்கிறேன். எங்கே போடணும் இடம் பார்க்கணும். ஆனால் வாஷ்ரூம் இருக்குங்க. நம்ம ஊர் அளவுக்கு இல்லைனாலும் இங்கே ஏதோ இருக்குது, பிரச்சனை இல்லை.